இந்த மாசம் 744 மணி நேரம் இருக்கு. இது எப்படி நீங்க செலவு பண்றீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய மாசமும், அதை பொறுத்து தான் உங்களுடைய வருஷமும் வாழ்க்கையுமே. சாப்பிட்றது, தூங்குறது, குளிக்கிறது அதுல கொஞ்ச நேரம் போயிடும். 8 மணி நேரம் 7-8 மணி நேரம் தூங்குவீங்க, அதுல கொஞ்ச நேரம் போயிடும். 8ல இருந்து 10 மணி நேரம் உங்களுடைய ஒர்க்குக்காக செலவு பண்ணுவீங்க, அதெல்லாம் போயிடும். எல்லாம் கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா 570 மணி நேரம் அதுல போயிருச்சு. கையில என்ன இருக்கிறதோ 170 180 மணி நேரம் தான். ஒரு 10% வந்து ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி அப்படின்னா 20 மணி நேரம் போயிருச்சு. அதுலயே வந்து சோசியல் மீடியா, ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலின்னு மிச்சம் எவ்வளோ இருக்கு? கொஞ்சம் டைம் தான் இருக்குது. டெய்லி ஒரு 1/2 மணி நேரமாவது உங்களுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்காக இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அதுல கொஞ்சம் நேரம் போயிருச்சு. கையில இருக்கிறது என்னவோ 140 மணி நேரம் தான் குடும்பத்துக்காக. அது உங்களுடைய குழந்தைங்களோடையும், உங்களுடைய குடும்பத்தோடையும், உங்களுடைய பேரண்ட்ஸோடையும் நீங்க செலவு பண்ணலாம். யாருக்கு அதிகமான நேரம் அவங்க குடும்பத்துக்கு உழைக்கிறாங்களோ, குடும்பத்துக்கு செலவு பண்றாங்களோ, அவங்க அந்த குடும்பம் எப்பயுமே ஆனந்தமா, ஆரோக்கியமா, செல்வ செழிப்பா இருக்க முடியும். எல்லாரும் மறந்துடுவாங்க உங்களை, ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசி வரைக்கும் ஞாபகம் வச்சுக்க போறது யார் அப்படின்னா நம்ம கூட க்ளோஸா இருக்கிறவங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்க தான். அதனால உங்க வாழ்க்கை உங்க கையில இருக்கு. இந்த நாளை நீங்க எப்படி செலவு பண்றீங்க அதை பொறுத்து தான் இந்த மாசம். இந்த மாசத்தை நீங்க எப்படி செலவு பண்றீங்களோ அதை பொறுத்து தான் வருஷம், அதை பொறுத்து தான் உங்களுடைய என்டையர் லைஃபுமே. பார்த்து செலவு பண்ணுங்க. வணக்கம்.